அத்தியாயம் 98. சூரிய ஒளியில் சமரனின் ஆழ்ந்த தூக்கம் கலைய எழுந்து அமர்ந்தவன் அருகில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்று நீரில் முகத்தை கழுவத் தொடங்கினான். அப்போது ஓடும் நீரில் தெரிந்த யமுனாவின் முகத்தை பார்த்தான். நேற்றைய பொழுது நினைவு வரவும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. இந்த நேரம் அந்த குகையில் அவள் தனக்காக காத்திருப்பாளா என யோசித்தான். முந்தைய நாள் இரவில் யமுனாவும் தானும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தோம் என்பதை நினைத்து பார்த்தான். யமுனாவிடம் நெருங்கியதையும் பின் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவளிடம் எதையும் செய்யாமல் இருந்ததையும் நினைத்து பார்த்த சமரன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். சரி, இனி வர்ற காலத்துல என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ. ஆனா நேத்து இரவு யமுனாவை பார்த்த மாதிரி இதுவரை எந்த பொண்ணையும் நான் பார்த்ததில்ல. இனி வாழ்நாள் முழுக்க இது என் ஞாபகத்திலேயே இருக்கும் என்று நினைத்த சமரன் பிறகு தலையை ஆட்டி அந்த நினைவுகளில் இருந்து வெளியேறி எழுந்து குகைக்கு சென்றான். குகைக்குள் நுழைந்தவனுக்கு மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. யமுனா இந்த நேரத்தில் எழுந்திருப்பாளா? ஒருவேளை அவள் எழுந்திருக்கலன்னா நான் அவளோட தூக்கத்தை கெடுத்த மாதிரி ஆகுமே என நினைத்த சமரன் மெதுவாக குகைக்குள் சென்று எட்டி பார்த்தான். குகைக்குள்ளே நுழைந்தவுடன் ஒரு விசித்திரமான குளிர்ச்சியை உணர ஆரம்பித்தான். பிறகு சிரித்தபடி நேற்று இரவு யமுனாவை படுக்க வைத்த கல்லை பார்த்தான். ஆனால் அங்கே யமுனா இல்லாததைக் கண்டு வியந்து போனான். அதனால் குழப்பத்துடன் அவளை தேடி கண்களை அங்கும் இங்கும் திருப்பினான். ஆனால் யமுனாவை அங்கு எங்கும் காணவில்லை. சமரன் பயத்துடனும் கலவரத்துடனும் யமுனாவை கத்தி அழைக்கப் போனான். ஆனால் அதற்குள் அவன் கழுத்தில் நீண்ட வாளின் முனையை உணர்ந்தான். அதில் திடுக்கிட்ட சமரன் உறைந்து நிற்க கழுத்தை அசைக்காமல் கண்களால் திரும்பி பார்த்தான். அது வேறு யாரும் அல்ல, யமுனாதான். அந்த வாளை பிடித்திருந்த அவளின் முகம் முழுக்க மிகுந்த கோபத்தில் நிறைந்து இருந்தது. அவள் அதிக ஆபத்தானவளாக தோன்றினாள். யமுனாவின் வாளின் குளிர்ச்சியை தன் கழுத்தில் உணர்ந்த சமரனின் முடிகள் எழுந்து நின்றன. அவன் தன் இரு கைகளையும் மேலே உயர்த்தி சிரித்தபடி யமுனாவை பார்த்தான். நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரி தான் நான் எதுவும் செய்யலையே, அப்புறம் ஏன் இந்த கோபம் என்று புன்னகையுடன் நிதானமாக கேட்டான் சமரன். இதை கேட்ட யமுனாவின் முகம் முதல் நாள் இரவின் நினைப்பில் லேசாக சிவந்து போனது. ஆனாலும் தன் மனதை வெளியில் காட்ட விரும்பாதவள், எதுவும் நடக்கலையா? அப்ப நீங்க செஞ்சதெல்லாம் ரொம்ப குறைவா இருந்ததோ என்று கோபமாக கேட்டாள். அவள் தன் கையை சிறிதும் அசைக்காமல் சமரனின் கழுத்தில் இருந்த வாளின் நுனியை பார்த்தாள். பிறகு கண்களை சற்று உயர்த்திய அவளின் பார்வை சமரனின் கன்னங்களில் விழுந்தது. அதில் அவள் கையால் ஏற்பட்ட சிவப்பு அடையாளத்தின் தடத்தை அவளால் பார்க்க முடிந்தது. அது அவள் முந்தின நாள் இரவில் சமரனின் தடுமாற்றத்துக்கு தந்த அறையினால் உண்டானது. அதன் பிறகுதான் சமரன் குகையை விட்டு வெளியே சென்று விட்டான். இப்பொழுது அவள் சமரனின் மீது மிகுந்த கோபத்திலும் வேதனையிலும் இருந்தாள். ஆனாலும் அவன் கன்னத்தில் இருந்த கைரேகையை கண்டவுடன் யமுனா உள்ளுக்குள் சிரிக்க ஆரம்பித்தாள். அதே நேரம் அவள் கண்களில் தெரிந்த கொலை வெறியும் கூட அந்த அடையாளத்தை பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஆனால் இது எதையும் பொருட்படுத்தாத யமுனா சிறிது நேரம் அவனை அப்படியே பார்த்தபடி நின்றாள். பின் சமரனின் கழுத்தில் இருந்து வாளை கீழே இறக்கி தலையை ஆட்டினாள். அவள் செய்வதை பார்த்த சமரன் தன் கைகளை கீழே இறக்கிக் கொண்டான். நேற்று இரவு நடந்ததெல்லாம் நமக்குள்ள எதுவும் நடக்கலதான். ஆனா அப்ப நடந்த எதுவும் மூன்றாவது நபர் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அது உங்களுக்கு நல்லது கிடையாது என எச்சரித்தாள் யமுனா. அதை கேட்ட சமரனும் முதல் நாள் இரவில் நடந்த அனைத்தையும் மனதில் இருந்து அழித்து விட வேண்டும் என்று மனதில் குறித்து கொண்டான். நடந்தது எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி போட்டுடு சமரா, இல்ல இவளுக்கு இருக்கிற சக்திக்கு உன்னை எல்லாம் ஒரு குட்டி எறும்ப நசுக்கிற மாதிரி நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி போட்டுடுவா. நேத்து ஏதோ அவ ரொம்ப பலவீனமா இருந்திருக்கா, அதனால 2 பேரும் ஒரே நிலையில இருந்திருக்கலாம். ஆனா அவளுக்கும் உனக்கும் இடையில இருக்கிற இடைவெளி என்னைக்கும் மாறாது. 2க்கும் இடையில பாலம் கட்டினா கூட அவளோட நிலையை அடைய நீ ரொம்பவே கஷ்டப்படணும். ஆனா கவலைப்படாத, உனக்கும் அந்த திறமை இருக்குதான். நீயும் ஒரு நாள் அந்த சக்தி சக்கரவர்த்தியா மாறுவ. ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி உறுதி எடுத்துக்கொண்ட சமரன் தலையை அசைத்தபடி குகைக்குள் வந்தான். உள்ளே யமுனா ஒரு கல்லில் அமர்ந்திருப்பதை கண்டான். அவள் கண்கள் மூடியிருந்தன. அவள் முத்திரை நுட்பத்தை உடைக்கும் முயற்சியை ஆரம்பித்திருக்க வேண்டும் என சமரனுக்கு புரிந்தது. உடனே குகையின் மற்றொரு மூலைக்கு சென்று அமர்ந்தவன் தனது சக்திகளை கொண்டு பயிற்சிகளை தொடங்கினான். இருவருமே கண்களை மூடிக்கொண்டு தங்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததால் குகைக்குள் ஆழ்ந்த அமைதி நிலவியது. அவர்களின் தூரத்தை பார்த்த யாரும் முதல் நாள் இரவு இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக விரும்பினார்கள் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். நண்பகல் வரை இருவரின் பயிற்சியும் தொடர குகைக்குள் ஆழ்ந்த அமைதி நிலவியது. சிறிது நேரத்திற்கு பிறகு சமரன் தன் கண்களை திறந்து பார்த்தான். அவன் உணவுக்காக மீன் பிடிக்க வெளியே சென்றான்.
சமரனுக்கு மீன் சாப்பிடவே பிடிக்கவில்லை என்றாலும் காட்டில் வாழ்வதற்காக இவற்றையெல்லாம் அவன் செய்தாக வேண்டியிருந்தது. அவன் திரும்பி வந்த பிறகு மதிய உணவிற்கு கொண்டு வந்த மீனை சமைக்க ஆரம்பித்தான். அவன் சாப்பிட தயாரான பொழுது தனக்கு பின்னே ஏதோ உணர்ந்தான். வேகமாக திரும்பி பார்த்த பொழுது யமுனா அவனை கோபமாக முறைத்து கொண்டு பின்னால் நின்று கொண்டிருந்தாள். ஒருவேளை உணவு சாப்பிட்டால் அவளுக்கு கோபம் குறையுமோ என எண்ணிய சமரன் நெருப்பிலிருந்து ஒரு மீனை எடுத்து யமுனாவிற்கு பரிமாறத் தொடங்கினான். ஆனால் அதை பார்த்த யமுனா இன்னும் கோபமானாள். நீ மட்டும் சாப்பிடு, எனக்கு பசி இல்லை என்று கத்தினாள். அவளுக்கு உண்மையில் பசித்தது. ஆனாலும் இப்படி சொல்லி தன் வயிற்றை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் பசியுடன் இருப்பாள் என சமரனும் அறிந்திருந்தான். ஆனால் நேற்று இரவு நடந்த சம்பவத்திற்கு பிறகு அவள் சமரனிடமிருந்து சிறிது விலகி இருக்க நினைத்தாள். அதை புரிந்து கொண்ட சமரனும், அமைதி அமைதி, ஏன் இவ்வளவு கோபம்? நேற்று இரவு போட்ட உப்பை எதுவும் நான் போடல, அதை நான் ஏற்கனவே தூக்கி போட்டுட்டேன் என்று சமாதானமாக சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட யமுனா நேற்றிரவு நடந்ததை வைத்து அவன் கேலி செய்கிறானோ என எண்ணி அவன் முகத்தை பார்த்தாள். ஆனால் அவன் முகத்தில் யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் இல்லை என புரிந்து கொண்டாள். மேலும் தயாராக இருந்த மீனை பார்த்த யமுனாவிற்கு முதல் நாள் இரவு நடந்த அனைத்திற்கும் தான் தயார் செய்த மீன்தான் காரணம் என புரிந்து குற்ற உணர்ச்சியில் அமைதியாக சமரனை பார்த்தாள். அவன் மேல் எந்த தவறும் இல்லை என உணர்ந்த யமுனாவிற்கு அவனிடம் தான் கோபப்பட்டதை நினைத்து சிறிது வருத்தமாகத்தான் இருந்தது. அது மட்டுமல்ல, நேற்று இரவு சமரனுக்கு பதிலாக யமுனாவுடன் வேறு யார் அந்த குகைக்குள் இருந்திருந்தாலும் மிக மோசமான விளைவுகளைத்தான் அவளுக்கு தந்திருக்கும். அதை நினைத்து பெருமூச்சு விட்ட யமுனா தன் கையை நகர்த்தி சமரனின் கையில் இருந்த மீனை எடுத்துக்கொண்டாள். அவள் அதை சாப்பிட ஆரம்பித்த நேரத்தில் அவளது கையை தடுத்த சமரன், யமுனா நிறுத்து என்று பதட்டத்துடன் கூறினான். உடனே யமுனா சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தாள். அவன் முகத்தில் விசித்திரமான கவலை இருப்பதை கண்டவள் ஏன் சாப்பிட விடாமல் தடுக்கிறான் என்று புரியாமல் அவனை பார்த்தாள். இதுல ஏதாவது கலந்துட்டானா? இப்ப தப்ப உணர்ந்து தடுக்கிறானோ? அப்படி என்னத்தை கலந்திருப்பான் என்று யமுனா மனதுக்குள் கலவரத்துடன் கேள்வி கேட்க, சமரனோ, அது ரொம்ப கொதிக்குது, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடு என்று சாதாரணமாக கூறினான். அவன் பேச்சை கேட்ட யமுனா குகை அதிரும் அளவு சிரிக்கத் தொடங்கினாள். பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, ஒரு சக்தி சக்கரவர்த்தி இந்த சூடான உணவுக்கு பயப்படுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். யமுனாவின் இந்த திமிரான பேச்சை கேட்டு சமரனுக்கு சிரிப்பு வந்தது. அதை முகத்தில் இருந்து மறைத்தபடி சாப்பிட ஆரம்பித்தான். அவள் சமரனின் முன் தன் பதவியையும் தற்பெருமையையும் காட்டத் தொடங்கினாலும் அவள் அதிக புத்திசாலியாகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் இருந்தாள். அதனால் சமரனின் எச்சரிக்கையை மறுக்காமல் மீனை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாப்பிட ஆரம்பித்தாள். உணவை உண்ணபடியே சமரனை நிமிர்ந்து பார்த்தவள் மெல்லிய குரலில், நாளைக்கு நான் என்னோட இந்த முத்திரையை உடைச்சிடுவேன் என்று கூறினாள். இதை கேட்ட சமரன் தன் வாயில் இருந்த துண்டை வேகமாக விழுங்கினான். அவனது மனம் சற்று வாடியது. யமுனாவோட சக்தி மீண்டுடுச்சுன்னா அவ முழுமையான சக்தி சக்கரவர்த்தியா மாறிடுவா. அதனால கொஞ்ச நாளா எங்களுக்குள்ள உருவான ஒரு நல்ல உறவு ஒரு முடிவுக்கு வந்துடும். யமுனாவும் இந்த குகையை விட்டு வெளியே போயிடுவா. அதுக்கப்புறம் அவ தனது பழைய சக்தி சக்கரவர்த்தி வாழ்க்கைக்கு திரும்பிடுவா. நான் என்னோட தனஞ்சய நிலைக்கு முன்னேறி இருப்பேன். இதனால எங்க 2 பேரும் திரும்ப சந்திக்கிற வாய்ப்பே கிடையாது. எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் என்று சமரன் கவலைப்பட்டான். அவன் மனம் வாடிப்போனது. அந்த புதிய மீன் கூட பழையதைப் போல அவனுக்கு தோன்றியது. சில மீன்களை சாப்பிட்டு விட்டு யமுனாவை பார்த்தவன், ஆமா, இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல செய்திதான், வாழ்த்துக்கள் என்று வருத்தத்தை காட்டாமல் சிரித்தபடி சொன்னான். நன்றி. ஆனா என்னோட சக்திகள் முழுசா மீட்கப்பட்ட உடனே நான் திரும்பவும் அந்த பறக்கும் மந்திர சிங்கத்துக்கு எதிராக போராட போயிடுவேன் என்றாள் யமுனா. அவள் சமரனின் வருத்தத்தை சுத்தமாக கண்டுகொள்ளவில்லை. அவளுக்கு தன் சக்திகளை திரும்ப பெறுவது மட்டுமே முக்கியமாக இருந்தது. அதை சமரனும் புரிந்து கொண்டான். ஆனாலும் அவனின் வாய் அவனை மீறி பேசியது. ஆனா இந்த முத்திரை நுட்பத்தை மாயசிங்கம் உங்க மேல திரும்ப பயன்படுத்தும்னு எனக்கு தோணுது என்றான் சமரன். இதை கேட்ட யமுனாவிற்கு கோபம் வந்தது. ஆனால் அதை சமரனிடம் வெளிக்காட்டாமல், நீ என்ன சொல்றன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? நல்லா தானே இருக்க, அதோட திரும்ப என்னால அது கூட போட்டி போட முடியாதுன்னு சொல்றியா என்று கோபமாக கேட்ட யமுனா, எனக்கு இந்த மீன் போதும், என் வயிறு நிரம்பிடுச்சு என்றாள். யமுனா வேண்டாம் என்றதும் சமரன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவளுக்கு இன்னும் கோபம் ஏற்றுவது போல அவள் வேண்டாம் என்ற மீனை எடுத்து அவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சாப்பிட ஆரம்பித்தான். அதை பார்த்து கோபம் கொண்ட யமுனா, ஆமா சாப்பிடு, எல்லாத்தையும் நீயே சாப்பிடு, சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு வெடிச்சு செத்துடு என்று சாபமிட்டாள். இதை சொல்லும் போது அவளது முகம் அதிக சிவப்பாக இருந்தது. அது கோபத்தினாலா இல்லை வேறு எதனாலோ என்று கண்டுபிடிக்க முடியவில்லை.
அதனால் அவள் வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சமரன் மீனை சாப்பிட்டபடி, உங்க பதில் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்ககிட்ட இதை கேட்கிறேன், உங்களுக்கு என் உதவி தேவையா என்று கேட்டான். முதலில் தயங்கிய யமுனா பிறகு மெதுவாக தன் தலையை ஆட்டினாள். ஊதா நிற படிகம் பொதுவா பறக்கும் மந்திர சிங்கத்தோட குகையில தான் இருக்கும். நான் அந்த குகைக்குள்ள போகத்தான் போன தடவை முயற்சி செஞ்சேன், ஆனா மாட்டிக்கிட்டேன். நாளைக்கு நான் திரும்பியும் என் எல்லா சக்தியோட அந்த மந்திர சிங்கத்தோட கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்யறேன். நீங்க குகைக்குள்ள பதுங்கி போய் அந்த படிகத்தை எனக்காக கண்டுபிடிக்கணும். உங்களால எனக்கு இந்த விஷயத்துல உதவ முடியும்னு தான் எனக்கு தோணுது என்று தயக்கத்துடன் சொல்ல சமரன் சற்றும் அலட்டிக் கொள்ளவில்லை. உனக்கு உதவுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நான் வெறும் அபராஜித நிலையில மட்டுமே இருக்கிற ஒரு வீரன். 3வது நிலையில இருக்கிற மாய விலங்கு கூட என்ன சுலபமா கொன்னுடும் என்று சற்றும் வெட்கம் இல்லாமல் பெருமை போல சிரித்தபடி சொன்னான் சமரன். நாளை என்ன நடக்கும் என அவனுக்கு இப்போதே தெரியும் என்பது போல இருந்தது அந்த சிரிப்பு. இல்ல இல்ல, நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் என்னோட சக்தியெல்லாம் நாளைக்கு மீட்டிடுவேன். நாளைக்கு நான் அந்த சிங்கத்தோட போராடும் போது ஒரு வலிமையான சிறப்பு நுட்பத்தை உன் மேல பயன்படுத்துறேன். அந்த சக்தியால ஆபத்தான மாயாஜால மிருகங்களை நீ எளிதா சமாளிக்க முடியும். எப்படி இருந்தாலும் மந்திர விலங்குகள் எதுவும் சிங்கத்தோட குகைக்குள்ள நுழைய போறது கிடையாது, அதனால உனக்கு ஆபத்தும் இருக்காது என்று விளக்கமாக கூறினாள் யமுனா. சமரனும் யோசனை செய்து அதை ஒத்துக்கொள்ள அவனை பார்த்த யமுனா தனது சேமிப்பு வளையத்தை தடவி அதிலிருந்து கரும்பச்சை நிற படிகத்தை எடுத்து சமரனின் கையில் கொடுத்தாள். இந்த படிகத்தை நீ வச்சுக்கோ, ஒருவேளை ஊதா படிகத்தை நீ நெருங்கினா இது சூடாகும். அந்த படிகத்தை கண்டுபிடிக்க உனக்கு இது உதவியா இருக்கும். அப்பப்ப நீ இதோட வெப்பத்தை கவனிச்சா மட்டும் போதும் என்று சொன்ன யமுனா அந்த படிகத்தை சமரனின் கழுத்தில் அணிவித்தாள். சரி, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் என்ற சமரனும் அந்த படிகத்தை தொட்டு பார்த்து ஒத்துக்கொண்டான். அவன் சம்மதத்தை கேட்ட பின் தான் யமுனா லேசாக நிம்மதி அடைந்தாள். அத்துடன் இருவருக்கும் இடையேயான உரையாடல் முடிந்ததால் அந்த குகைக்குள் ஆழ்ந்த அமைதி நிலவியது. சரி, நீ போய் ஓய்வெடு, நான் என்னோட பயிற்சியை இன்னும் முடிக்கல, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் என்று யமுனாவிடம் கூறிய சமரன் பின் மீண்டும் அந்த கல்லில் அமர்ந்து பயிற்சியை முடிக்க தியானம் செய்ய தொடங்கினான். அவன் பயிற்சி செய்வதை பார்த்த யமுனா யோசிக்க ஆரம்பித்தாள். போய் எதை பத்தியும் யோசிக்காம தூங்கு யமுனா, உனக்கு நாளைக்கு பெரிய நாளா இருக்க போது. கொஞ்ச நாள் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் நீ மறந்துடு. நாளையோட நீ உன்னோட சக்தி சக்கரவர்த்தி வாழ்க்கைக்கு திரும்பிடுவ. அதுக்கு உனக்கு இன்னைக்கு ஓய்வு தேவை என்று தனக்குள் கூறிக்கொண்ட யமுனா சிரித்தபடி கண்களை மூடி உறங்கி போனாள். மீண்டும் சமரன் தியானத்தை முடித்து கண் விழித்த பொழுது யமுனா ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை பார்த்தான். அமர்ந்திருந்த கல்லிலிருந்து எழுந்து யமுனாவின் அருகில் வந்தான். நாளை முதல் யமுனாவை பார்க்க முடியாது என அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால் இப்போதே முடிந்த மட்டும் அவளது அழகை ரசிக்க ஆரம்பித்தான். அவனது முகத்தில் லேசாக சோகம் தோன்றியது. பின் முதுகில் தனது கருங்கல்லை மாட்டிக்கொண்டு குகையை விட்டு வெளியே செல்ல நினைத்தான். மாயாஜால விலங்குகள் இரவில்தான் இரை தேடி மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் அவற்றை கண்காணிக்க வேண்டிய கடமை சமரனுக்கு இருந்தது. பெருமூச்சு விட்ட சமரன் குகையை விட்டு வெளியே சென்றவுடன் யமுனாவின் கண்களும் திறந்தன. அவன் குகைக்கு வெளியே போவதை பார்த்த யமுனாவிடம் இருந்து பெருமூச்சு வந்தது. எனக்கும் இது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதை என்னால தவிர்க்க முடியாது என்று யோசித்த யமுனா நாளை மாயசிங்கத்தின் குகைக்குள் சமரன் நுழையும் போது அவனுக்கு ஆபத்து எதுவும் ஏற்படக்கூடாது என மனதுக்குள் வேண்டிக் கொண்டாள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.